ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பாசிட்டிவ் எனர்ஜி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு வாரத்திற்கு தேவையான சத்தான மினி கிறிஸ்பியான தட்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கருப்பு கவுனி அரிசி மாவு 1 கிளாஸ், ரவை 2 ஸ்பூன், பச்சரிசி மாவு 2 ஸ்பூன், பச்சரிசி மாவு எதுக்கு போடுறோம்னா நம்ம கொஞ்சம் கரகரப்பாக முறுமுறுன்னு இருக்கும், அதுக்காகத்தான். ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கிடுவோம். நெய் ஒரு 2 ஸ்பூன், மாவை நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கிடுவோம். ஃபஸ்ட் கிண்டி விட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கிடுவோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். மாவை அப்படியே பிசைஞ்சு முறுக்கு மாவை பார்த்து உருண்டை ஆக்கிக்கலாம். இதுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றினாவே நம்ம தண்ணி கரெக்டாக வந்துடும். அதிகமாக ஊற்றினா தண்ணி இதாகிடும், மாவு தண்ணி ஆயிரும். இலையில் ஆயில் தடவிட்டு இப்படி குட்டி குட்டி பாலாக இது பண்ணி இப்படியே பண்ணி போடுங்க. இப்போ நம்ம உருண்டையெல்லாம் தட்டி வச்சுருக்கோம், உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுருக்கோம். இதை நம்ம இலையில் இப்படி தட்டி தட்டி நம்ம அப்படி வச்சுக்கிற வேண்டியதான். குட்டி குட்டியாக தட்டி தட்டி இப்படி வச்சுக்கிற வேண்டியதான். இப்படி ரெடி பண்ணி வைக்க வேண்டியதான். ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம ஆயில் ஊற்றி நம்ம கடாயில் வைக்க வேண்டியதான். இலையில் நம்ம தட்டி வச்சுருக்கனால நமக்கு ஆயிலில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுக்காகத்தான். இப்போ ஆயில் காஞ்சிடுச்சு. நல்லா சூடாக ஆயிலை வச்சுட்டு கம்மி பண்ணிடுங்க, தட்டையை போட்டுட்டு கம்மி பண்ணிடுங்க. இலையில் வச்சு போடுறதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காகத்தான். உடனே கிண்டாடிய ஒரு நிமிஷம் ஆகட்டும். போட்டாச்சு, நம்ம கட்டி விட்டுட்ருக்கோம். ரொம்ப ஈஸி. கருப்பு கலர் கவுனி அரிசி மாவுனால நமக்கு அதிகமான தீயில வச்சோம்னா கருகிரும். நம்ம போட்டு கொஞ்ச நேரத்தில் மிதமான சுற்றோம்னா நம்ம வேக வைக்கணும். ரொம்ப சத்தான ஸ்நாக்ஸு, மொறு ஸ்நாக்ஸு. மிளகுலாம் போட்டிருக்கோம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, சத்தானது. இது ஆயிலில் ரொம்ப பிடிக்காது. இப்படி சவுண்ட்லேயே தெரியும், கடை கடை கடைன்னு சவுண்டு, அந்த சவுண்ட்லேயே தெரியும். நம்ம காரத்துக்கு மிளகுத்தூள் தான் சேர்த்துருக்கோம், சத்துன்ட்டு உடம்புக்கு. குழந்தைகளுக்கு மினி தட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஆயில் குடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா ஆயிலை அப்சர்வ் பண்ணிடும். பாருங்கள், இலையில் போட்டோன்னு அந்த சூட்டுக்கு இவ்வளவு அழகாக இதாகிடுச்சு. இது ரொம்ப சத்து இப்படி இருக்குது. நமக்கு சத்து எடுத்துருச்சு இலையிலேருந்து. பவுலில் மாற்றிடுவோம். சிம்பிளான கிறிஸ்பியான மினி தட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸு குழந்தைகளுக்கு வந்தோன்னே கொடுங்க, ரொம்ப சத்து உடம்புக்கு. கவுனி அரிசி மாவில் தட்டை செஞ்சால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்.
அப்போ தான் நாம் ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம். பாசிட்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.